ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் சேனல். நீங்க ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க. உங்க டஃப்பான ஒர்க்கை ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து டெலிகேட் பண்ணும். ஒரு எம்ப்ளாய் இருக்கான், நீங்க என்ன சொன்னாலும் சூப்பரா அந்த டாஸ்கை வந்து முடிச்சிருவான். இன்னொரு எம்ப்ளாய் இருக்கான், நீங்க அந்த டாஸ்கை அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா சொதப்பிடுவான். இப்போ அந்த டாஸ்கை நீங்க யாருக்கு டெலிகேட் பண்ணுவீங்க? நல்லா பண்ற அந்த எம்ப்ளாய்க்கா, அந்த சொதப்புற எம்ப்ளாய்க்கா? நல்லா பண்ற அந்த எம்ப்ளாய்க்கு. கரெக்டுங்களா? இதே தாங்க ரியாலிட்டி ஆஃப் லைஃப். காட் வந்து எவனுக்கு இந்த பிரஷரை கொடுத்தா அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சா அவனுக்கு அந்த பிரஷரான அந்த லைஃப் வந்து அவர் கொடுப்பாரு. இவனால ஹேண்டில் பண்ண முடியாது தெரிஞ்சா அந்த டாஸ்க் அவர் கொடுக்கவே மாட்டாரு. அப்போ உங்களுக்கு வந்து தொடர்ந்து சில கஷ்டம்லாம் வருது அப்படின்னா காட் வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். He is the correct person to handle this pressure அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அதனாலதான் அந்த டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கறாரு. அப்போ நீங்க அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு புடலங்காய் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு புடலங்காய் வந்து எவ்வளவு, ஒரு 2 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 2 கிலோ வெயிட்ட அந்த புடலங்காய் தாங்கும். கரெக்டுங்களா? ஆனா அதே புடலங்காய் கொடியில ஒரு 2 கிலோ கல்லு நீங்க கட்டி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கொடி அப்படியே உடைஞ்சிரும். ஏன்னா அந்த புடலங்காய் தன்னோட பிரஷரை தன்னால ஹேண்டில் பண்ண முடியும் நினைக்கிற வரைக்கும் அந்த பிரஷரை அதை ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனா வெளியில இருந்து அந்த பிரஷர் வரும்போது அதால ஹேண்டில் பண்ண முடியல. சோ முடியும் நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது. சோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பிரஷர் ஏற்படும் போது இந்த 2 சினாரியோவை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கங்க. உங்களால பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியும்.